அடியில் இருக்கிற ஒரு ஊராட்சி. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப நேர்மையா நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற பள்ளி மாணவர்கள் முதல் கொண்டு இதை வந்து பாடமா படிக்கிறாங்க. அதை பத்தி ஒரு செய்தி தொகுப்பை நம்ம இப்ப பார்க்கலாம். அரசியல்னாலே அது சாக்கட. அதுல போய் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதுங்கிற கருத்து பரவலாகி வர்ற காலம் இது. ஏறக்குறைய உண்மைன்னு சொல்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறதையும் நம்மளால மறுக்கிறதுக்கு இல்லை. அவநம்பிக்கை ஊற்ற இந்த நிலைமையில நம்பிக்கை ஊற்ற மாதிரியான எடுத்துக்காட்டுகள் இருக்கதான் செய்துங்கிறதுக்கு அடையாளம் தான் நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற ஏர்வாடி. மொத்தம் 15,968 மக்கள் தொகை கொண்ட இந்த பேரூராட்சிக்கு 2011ஆம் வருஷம் சுழற்சியா தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் ஆசாத். மக்களையும் சில உறுப்பினர்களை இணைச்சுக்கிட்டு இவரை செய்ய தொடங்கின வேலை இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை சாதிச்சிருக்கு. எந்த பணிகள் நடந்தாலும் சரி அந்த பணிகள் தரமாக நடக்குது அப்படிங்கிறதுல உறுதியாகும். அப்படிங்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வேகமான வளர்ச்சி. எல்லா கவுன்சில்ஸ் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எங்கள் பணிகள் நடந்தாலும் எல்லாருமே நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம். எல்லா பணிகளையும் தரமாக நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தரமாக நடக்க வச்சோம். டெய்லி போனோம். நான் போவேன், என்னுடைய கவுன்சிலர்ஸ் போவாங்க. அந்த மாதிரி அப்படிங்கும்போது அதே மாதிரி எந்த பார்ஷியாலிட்டி இல்லாமல் எல்லா கவுன்சிலும் நாங்கள் எல்லா கவுன்சிலர் 15 நாங்கள் ஒன்றாவே இருந்தோம். ஒன்றாவே இருந்து ஒன்றா செயல்படும்போது அது நேர்மையாக செயல்படும்போது ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அரசாங்கம் மக்களுக்குன்னு ஒதுக்குற நிதி நடுவில் இருக்கிற அதிகார நிலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு சொற்பளவு மட்டும்தான் மக்களுக்கு வந்து சேருது. இது பல ஆய்வுகள் சொல்லும் நிலைமை. ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டத்துக்குன்னு நிதி வருதோ அந்த திட்டத்துக்கு அந்த நிதி முழுமையா செலவிடுறதால சாலைகள் பளிச்சுன்னு இருக்கு. அடிப்படை வசதிகள் பூர்த்தியா இருக்கு. ஏர்வாடி பேராட்சி மன்ற தலைவர் சுயேட்சா நின்று செய்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு உள்ள நல்ல பேர்ல அவர் ஊழலற்ற ஆட்சி, எந்த வேலை கொடுத்தாலும் நியாயமான முறையில செஞ்சு இன்னைக்குள்ள காலகட்டங்களுக்கு மக்களுக்கு தண்ணீர் பிரச்சனை நிறைய போக்கியிருக்கிறாரு. அதுபோக ரோடு வசதிகள், கல்யாண மண்டப வசதிகள், பஸ் ஸ்டாண்ட் வசதிகள் எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எல்லா வசதியும் இது பண்றதுல என்னைய பொறுத்தனால அவர் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு நல்ல ஊழலற்ற ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு. வளர்ந்து வர்ற நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசா வர திட்டங்களோட அறிவிப்பு Facebookல வெளியிடப்படுது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் தங்களோட குறைய வாட்ஸ்அப் மூலமா தெரிவிக்கிற வசதி செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இப்ப எங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இல்லை ப்ராப்ளம் அப்படி அப்படின்னா நாங்க எங்க மொபைல்ல அவரோட பர்சனல் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இமேஜ் எடுத்து நாங்க அனுப்பி ஒரு குறை சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதை இமீடியட்டா கிளியர் பண்ணிட்டு இல்ல அது முடியறதுனால என்ன ரீசன் காண்டி நாங்க அதை பண்ண முடியல, எதனால அது டிலே ஆகுது அப்படின்ற ரீசன் சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா Facebookல போயிட்டு இது கொஞ்சம் பெரிய இஷ்யூவா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னா கூட அதுக்குமே இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. குறிப்பா பின்னாடி இருக்கிற இந்த சாலைகள்லாம் ரொம்ப பழுதடைஞ்சு இருக்குது. நாங்க நிறைய தடவை அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி இஷ்யூ ரொம்ப வந்துட்டே இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது ஒரு பேர் வச்சால எவ்வளவு முடியுமோ அது வரைக்கும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா என்னோட சொந்த செலவுல பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது அவங்க சொந்த செலவுல தான் இது ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஏற்பட்டது சொல்லிட்டே போகலாம். மக்களுக்கு சொந்தமான இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அரசு நிர்வாகத்தோட கடமைங்கிறத உணர்ந்திருக்கிற இந்த பேரூராட்சி நிர்வாகம் மக்களுடைய ஒத்துழைப்போட இந்த ஊருடைய ஜீவாதாரமான நம்பியாற்றை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. இப்படி பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றதுனால மக்களுடைய ஆதரவு பெற்றிருக்கிற ஆசாத் அடுத்த தேர்தலில் இளைஞர்களுக்கு வழிவிட தேர்தலில் போட்டியிட போறதில்லைன்னு சொன்னதோட மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு பதவிங்கிறது சொத்து இல்ல, அது பொது சொத்துங்கிறாரு. இப்படி முன்மாதிரியா இருக்கிற இவரை பின்பற்றி மேலும் பல இளைஞர்கள் பொதுத்தளத்துக்கு வரணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்ப்பா இருக்குது. ஆதி நியூஸ் தமிழ், திருநெல்வேலி. அந்த செய்தி தொகுப்பை நம்ம பார்த்தோம். ஏர்வாடி பஞ்சாயத்தை ஒரு மாதிரி பஞ்சாயத்தா, முன்மாதிரி பஞ்சாயத்தா அவங்க மாத்திக்கிட்டு வராங்க. அந்த பஞ்சாயத்தை மையம் நிகழ்ச்சி பாராட்டணும் அப்படின்னு நினைச்சது. அதனால்தான் இந்த செய்தி தொகுப்பையை நாங்க தயார் செஞ்சோம். நம்ம பேசலாம். நம்ம சிறப்பு விருந்தினர் ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறனால இப்ப நீங்க நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க. எப்படி வரலாற்று ரீதியா நம்மளுடைய தலைவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இப்ப ஒரு 90களுக்கு பிறகு